ஸ்டீவன் சவுந்தரி எங்கடா இருக்கா? மைக்கு போகல. ஓம் ஆதிபராசக்தி. இங்கே எம்கேபி நகரில் அமைந்துள்ள இந்த ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்திலே 3 தெய்வங்கள் இருக்கிறார்கள். அம்மன், பிரித்திங்கரா, வாராகி. இந்த 3 தெய்வங்களும் அருள்பாலிக்கும் இந்த அம்மன் ஆலயத்திலே ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் விசேஷமாக மிளகாய் வற்றல் ஹோமம் நடைபெறுகின்றது. அந்த மிளகாய் வற்றல் ஹோமத்தில் போட்ட பொருட்களை நம்ம தலையை சுற்றி நமக்குள்ள தீங்குகள் எல்லாம் விரைவில் தீர அதில் போட்டு பிரார்த்தனை செய்கின்றார்கள். இங்கு பிரசாதமாக கொடுக்கப்படுவது மிளகாய். அந்த மிளகாயை நம்ம வீட்டில் எடுத்துக்கொண்டு இருந்தால் விசேஷம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இங்கு கோமாதா ஒன்று ஆரம்பித்து அது நடந்து வருகின்றது. 5 பசுமாடுகள் இருக்கின்றது. அவற்றையும் அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். ஒரு சிறப்புமிக்க ஆலயமாக இவ்விடத்திலே இது அமைந்திருப்பது பெருமைக்குரியது. ஓம் ஆதிபராசக்தி. எம்கேபி நகரில் இருக்கும் வாராகி அம்மன் ஆலயம், ஆதிபராசக்தி அம்மன். இங்கே வாராகி அம்மன் வந்து ரொம்ப விசேஷமானவங்க. அமாவாசைக்கு வந்து நம்ம வந்து மிளகா யாகம் நடக்குது இங்கே. அந்த யாகம் வந்து ரொம்ப வெகு சிறப்பாக நடக்கும். இங்கே பக்தர்கள் எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க. இங்கே வந்து பிரசாதமாக எலுமிச்சை பழமும் பச்சை மிளகாவும் கொடுப்பாங்க. மற்ற கோயிலெல்லாம் வேறு வேறு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்பெஷலே வந்து எலுமிச்சை பழமும் மிளகாயும் தான் ஸ்பெஷல். அந்த அம்மாவை நினச்சி வேண்டி வர்றவங்களுக்கெல்லாம் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் நல்லபடியாக. ஸோ அதனால் இங்கே வந்து கோசாலையும் இருக்குது, 10 பசுமாடுகள் இருக்குது. அந்த கோசாலையில் இருக்கிற பசுக்கெல்லாம் நம்ம வந்து வணங்கிட்டு போனோம்னா அதுவும் நமக்கு விசேஷமாக இருக்கும். எல்லாமே வந்து வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதமும் பிரித்திங்கரா தேவி ஆதிபராசக்தி அம்மனுடைய ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் நல்லா கிடைக்கும். நீங்களும் இங்கே வந்து அம்மனுடைய அருளை பெற்று வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஆதிபராசக்தி அம்மா தாயே, பிரத்யங்கரா தேவி தாயே, வாராகி அம்மா தாயே, அமாவாசை அன்று மிளகாய் சுற்றி போடுதல் விசேஷமான விழாவாக நடக்கின்றது. எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று வழிபடுமாறு வேண்டிக் கொண்டுகிறேன். ஓம் ஆதிபராசக்தி. இந்த கோயிலில் வந்து பெரிய விசேஷம் வந்து என்னென்னா வராகி அம்மன், பிரித்திகா தேவி, இன்னொரு அம்மன் வந்து 3 அம்மன் இருக்கிறாங்க. விசேஷம் வந்து இங்கே வந்து அமாவாசையில் வந்து மிளகாய் தலையை சுற்றி போட்டால் எப்படியாப்பட்ட ஒரு நோயும் தீர்ந்துடும், பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். அவங்க வேண்டுதலை வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அது வந்து ஒரு 4 வாரம் 5 வாரம் வேண்டுதலை வைக்கணும். அந்த 5 வாரத்தில் வந்து அவங்களுக்கு சக்ஸஸாக ஆகிடும். இங்கே வந்தால் வந்து இது சொல்ல முடியாது, உணர்ந்தவங்களுக்கு தான் அது புரியும். நீங்கள் எப்படியாப்பட்ட எங்கே இருந்தாலும் சரிதான், இங்கே வந்துட்டு போனால் அந்தவுடைய கோயிலுடைய இது மகிமையே அது தனி தான். எங்களால் சொல்ல முடியல. அது உள்ளே நாங்கள் போன உடனேயோ உணர்ந்துருவோம். அது வந்து அவங்க நிறைவேறது வந்து 5 வாரத்தில் நிறைவேறிடும். ஓம் வாராகி அம்மன், ஓம் பராசக்தி, ஓம் சக்தி தாயே.
வாராகி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா எம்கேபி நகரில் வந்து அமைந்துள்ளது. இங்கே வந்து 3 அம்மன் இருக்காங்க. பிரித்திங்கரா தேவி அம்மன், வாராகி அம்மன், ஆதிபராசக்தி இருக்காங்க. இந்த கோவிலில் முன்னிட்டு பார்த்திங்கன்னா அமாவாசை வந்து எவ்ரி அமாவாசை, மந்த்லி எவ்ரி அமாவாசை வந்து இருக்கிற ஒரு அமாவாசையில் காஞ்ச மிளகா அண்ட் நெய் அது வந்து நம்ம சுற்றி போட்டு அந்த அம்மனுக்கு வந்து நம்மளே நம்ம கையால் வந்து நம்ம போட்டுட்டோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம் அண்டு பச்சை மிளகா கொடுப்பாங்க. அது நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் அண்ட் நம்ம பாடியில் இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே க்யூர் ஆகிட்டு வரும். அது வந்து இத்தனை வருஷமாக நானும் வந்திருக்கேன் இந்த கோவிலுக்கு. பட் சம்டைம்ஸ் என்னால் வர முடியாது. ஆனால் ஒன் டைம் நான் வந்தாலே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு குட் எனர்ஜி வந்து கிடச்சிருக்கு அண்ட் சூப்பர் எனர்ஜி இருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த கோவில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ओम आदि पराशक्ति। ये मंदिर अपने भारती नगर मेन रोड पे है। ये मंदिर में मुख्य माता का मंदिर है। यहाँ पे 3 माता हैं, आदि पराशक्ति, प्रतिंगरा देवी और वाराही। यहाँ पे हर क्या अभी अमावस्या को आप आइए, मंदिर में पूजा कीजिए। मिर्च और राई और नींबू का और नारियल का अपने ऊपर वार के मंदिर के हवन कुंड में डालिए। अपने दुख को दूर कीजिए। और यहाँ पे 10 गौ माता है, उनको चारा भी डाल सकते हैं। आके अपना भाव भक्ति दिखाइए मंदिर में। आदि पराशक्ति। धन्यवाद। ஓம் வாராகி அம்மன் துணை. இந்த கோவில் ஆதி பராசக்தி கோவில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா எம்கேபி நகர் பாரதி நகரில் இருக்குது. இந்த கோவிலுக்கு மாதம் அமாவாசை அன்னைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு கஷ்டம்லாம் தீர்ந்துடும். இந்த கோவில் உள்ள வாராகி அம்மன், பிரித்திகா தேவி அம்மன், ஆதிபராசக்தி அம்மன் 3 அம்மன் இருக்கிறாங்க. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா வெறும் மிளகா மட்டும் நம்ம தலையை சுற்றி அக்னி குண்டத்தில் போட்டோம்னா நம்மளுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாதம் வந்து போங்க, உங்கள் வீட்டு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். இந்த கோயிலில் எல்லா கோயிலையும் கொடுக்குற மாதிரி பொங்கல், வடை, சுண்டல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மனோட மிளகாவும் அந்த அம்மனோட எலுமிச்சை கனியும் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் இந்த எலுமிச்சை பழத்துலேயும் இந்த மிளகாலையும் தீர்ந்துடும். இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சால் வந்து போங்க. ஓம் ஆதி பராசக்தி. எம்கேபி நகரில் அமைந்துள்ள ஆதி பராசக்தி அம்மன் கோயில். இங்கே 3 சாமி இருக்காங்க. வராகி அம்மன், பித்திங்கரா அம்மன், ஆதி பராசக்தி அம்மன். இங்கே வந்து காலையிலேருந்து மிளகாய் யாகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். நீங்கள் எதாவது வந்து வேண்டிக்கினீங்கன்னா நல்லா நடக்கும். இந்த கோயிலை 3 வாட்டி சுற்றினாலே போதும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நீங்களும் வாங்க. இங்கே வந்து பாரதி நகர் எம்கேபி நகரில் இருக்குது, வாங்க. பாரதி நகர் உள்ள ஆதி பராசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன். இங்கே உள்ளே இருக்கிறது நம்ம பிரத்யேகி அம்மாவும் வாராகி அம்மனும் பிரத்யேகி அம்மனும் இங்கே வந்து அபிஷேகம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு உண்டான மன கஷ்டத்தை கொண்டு வந்து கடவுள்கிட்ட ஒப்பிச்சா கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு காட்டுவார். அதே மாதிரி இங்கே வந்து சுற்றி போடுறது, இந்த வீட்டுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட அந்த அம்மா கிட்ட என்ன கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வாராகி அம்மன் கிட்ட. एमकेबी नगर में आदि पराशक्ति मंदिर है। ये मंदिर रोड के ऊपर ही स्थित है। इसमें 3 अम्मा हैं, एक आदि पराशक्ति, एक बराई माता और एक प्रतिका देवी। आप सब आइए, अमावस्या के दिन माँ का दर्शन करिए। मंदिर में हर मनोकामना माँ पूरा करती हैं। धन्यवाद। धन्यवाद।
ஓம் வாராகி அம்மன் போற்றி. மகாகவி பாரதி நகரில் இந்த ஆதிபராசக்தி கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே 3 தெய்வங்கள் இருக்காங்க. ஆதிபராசக்தி அம்மன், வாராகி அண்ட் பிரித்யங்கா தேவி 3 பேர் இருக்காங்க. இங்கே அமாவாசைக்கு என்ன ஸ்பெஷல்னால் காலையிலேருந்து ஈவினிங் நைட் ஃபுல்லாகவே வந்து மிளகா யாகம் பண்ணுவாங்க. வர பக்தர்கள் எல்லாருமே மிளகா, நெய் எல்லாமே போடுவாங்க. ஆனால் அந்த மிளகா ஒரே ஒரு பிட்டு நெடி கூட வரவே வராது. அது ஃபுல்லாகவே அம்மா ஏற்றுக்கிறாங்க. இதை நாங்கள் எப்போ வந்து அனுபவிக்கிறோன்னா 25 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். வந்துட்டு தான் இருக்கும் இந்த கோவிலுக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்ம வீட்டில் போட்ட மிளகா சின்னதாக கூட நெடி வரும். ஆனால் இங்கே எவ்வளோ ஒரு மூட்டை கணக்கில் 2 மூட்டை கணக்கில் போட்டால் கூட சுத்தமாக நெடி வராது. அது அம்மாவோடைய பரிசுத்தம் நாங்கள் நினைக்கிறோம். மேலும் நாங்கள் என்ன நினச்சி வேண்டுகிறோமோ அது கண்டிப்பாக அம்மா நடத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி அம்மாவுக்கு நாங்கள் சொல்லணும். ஏன்னா நாங்களே ரொம்ப நாளாக வீடு வாங்காமல் இருந்து கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. அது அம்மா உங்ககிட்ட சொல்கிறதுக்காகவே எனக்கு இங்கே ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இங்கே வந்தேன். கண்டிப்பாக நான் சொல்லணும்னு வரல, தானாகவே அமைஞ்சுது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓம் வாராகி தாயை போற்றி. மகாகவி பாரதி நகரில் விற்றிருக்கும் அன்னை ஆதிபராசக்தியும் உடனுரை பிரித்யங்கா தேவியும் வந்து வராகி அம்மனும் இந்த ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று அன்று காலை முதல் கொண்டு இரவு வரை மிளகாயாகம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த மிளகாயாகத்திலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு, அதாவது 3 அம்மனையும் நாம் தரிசனம் பெற்றால் போல் நலமாயிருக்கும். ஆதிபராசக்தி, உடனுரை பிரித்யங்கா தேவி, வராகி அம்மன், இது 3ம் காண கிடைக்காத தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் நமக்கு சகல செல்வங்களையும் தந்தருளும் ஒரு அம்மனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மகாகவி பாரதி நகரிலே. அதே ஒவ்வொரு ஆடி மாதமும் அவர்கள் நன்றாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதம் இந்த அமாவாசை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவருக்கும் அந்த பிரித்யங்கா தேவி, ஆதிபராசக்தி அந்த வராகி அம்மன் 3 பேரும் எல்லா மக்களுக்கும் எல்லா நல்ல செயல்களை கொடுத்து அவர்களை காத்தருளும்படி இந்த வாராகி அம்மனுக்கு நன்றியை சொல்கிறோம். நன்றி. மகாகவி பாரதி நகர் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் ஆதிபராசக்தி கோயில். இதில் வந்து பிரித்யங்கரா அம்மா, வாராகி அம்மா, ஆதிபராசக்தி அம்மா 3 பேர் இருக்காங்க. இதில் வந்து அமாவாசை அன்னைக்கு விசேஷம் பார்த்திங்கன்னா மிளகா பூஜை செய்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாரும் வந்து அம்மனுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வாராகி அம்மன், ஓம் சக்தி. இங்கே மகாகவி பாரதி நகரில் பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது. ஆதிபராசக்தி அம்மன் கோவில் இருக்குது. அமாவாசையானா இங்கே ரொம்ப சிறப்பான யாகம் வளர்த்துவாங்க. இந்த மிளகாவை அந்த அக்னி குண்டத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இங்கே 3 அம்மன் இருக்காங்க. ஆதிபராசக்தி அம்மன் கோவில் ஒன்று, பிரித்யங்கரா தேவி, வாராகி அம்மன் 3 அம்மன் இருக்காங்க. அமாவாசையானா இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் வாங்க, அம்மனோட அருளை பெறுங்க. நன்றி. ஓம் சக்தி. ஆதிபராசக்தி இந்த கோயில் வந்து எம்கேபி நகர், மகாகவி பாரதி நகரில் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டில் இருக்குது. இந்த அம்மாவோட உள்ளரை வந்து பிரகாரத்துக்குள்ளே வந்து ஆதிபராசக்தி இருக்குது, வாராகி அம்மன் இருக்குது. அதோட சக்தி வந்து பிரசாதமாக எதுவும் கொடுக்குறதில்ல, வந்து மிளகாயும் பழமும் தான் கொடுக்குறாங்க. அதை எடுத்து போய் நம்ம வீட்டில் வந்தா தீய சக்தி எல்லாம் விலகி நமக்கு நன்மை உண்டாகுது. அதனால் மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்கணும். ஆதிபராசக்தி அமாவாசை அன்னைக்கு மாதம் அமாவாசை அன்னைக்கு எவ்வளவு மிளகாய் கொண்டாந்து போட்டாலும் ஒரு நெடி கூட வர்றதில்லை. அதனால் அதோட சக்தி வந்து வெளியில் எல்லாத்துக்கும் பரவி நல்லபடியாக மக்கள் வந்து பயன்பெறணுங்கிறா கேட்டுக்கொள்கிறோம். ஆதிபராசக்தி.
ஸ்ரீராம் சவுண்ட் சர்வீஸ் எங்கடா இருக்கா? மைக்கு பழவேல. హలో ఆది పరాశక్తి ఎన్కేబి నగర్ నుండి ప్రితికాదేవి. ఈ నెలకి అమావాస్య రోజు ఓమగుండం ఎగిస్తారు. పచ్చిమిరపకాయలు అవి ఎంత వేసినా కానీ నెడి రాదు. ఈ గుడి లోపల వచ్చి 3 దేవస్థానం ఉంది. ప్రితికాదేవి, ఓం శక్తి, వారాగిని తాయే వీళ్ళుండ్రు. అమావాస్యకైతే వచ్చి రావచ్చు. మీ వచ్చినంటే మీ కోరికలంతా తీరుతుంది. ఎటువంటిదైనా కానీ పోతుంది. ఈ ప్రసాదమే వచ్చి నిమ్మపండు పచ్చిమిరపకాయలు ఇక్కడ దొరుకును. నెలకు ఒకసారి వచ్చి పోయినంటే మీకు అమ్మవారి దర్శనం దొరుకుతుంది. మీ ప్రశ్నలన్నీ తీరుతుంది. ఎటువంటి ప్రశ్న అయినా తీరద్ది. ఓం శక్తి, ఓం శక్తి, ఆది పరాశక్తి, ప్రితికాదేవి, ఓం శక్తి, వారాగిని తాయే, ఓం శక్తి, వారాగి తాయి, ఓం శక్తి. ஸ்ரீராம் சவுண்ட் சர்வீஸ் எங்கடா இருக்கா? மைக்கு பழவேல. ఎంకేపీ నగర్ ఆది పరాశక్తి గుడి. ఈ గుడికి వచ్చే వాళ్ళకి అందరికీ మంచి జరుగుతుంది. ఈ గుడిలో ఇచ్చేది ప్రితింగాదేవి, వారాగి అమ్మ అందరుండ్రు. పచ్చిమిరపకాయ నిమ్మకాయతోనే మన ప్రశ్నలన్నీ తీరిపోతుండయి. గుడికి వచ్చి మట్టి తొక్కిపోతేనే చాలు మన ప్రశ్నలన్నీ తీరిపోతాయి. నా బిడ్డ విషయంలోనే ఈ ప్రశ్న తీరిచ్చింది ఆది పరాశక్తి. ఈరోజు నా బిడ్డ బాగుంది. పోయిన సంవత్సరం అంతా నా బిడ్డ చాలా బాగా లేకుంటుండింది. ఈ సంవత్సరం నా బిడ్డ లక్షణంగా ఉంది. ఆ అమ్మ పుణ్యాన ఆ అమ్మకు నేను ఇప్పుడు వేండుదలు పెట్టుకొని ఉన్నాను. చేస్తా 5వ తేదీని చెయ్యాలా. ஸ்ரீராம் சவுண்ட் சர்வீஸ் எங்கடா இருக்கா? மைக்கு பழவேல. ஆதிபராசக்தி அம்மன் கோயில் எம்கேபி நகரில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சாமி இருக்குது. ஒன்று வந்து பிரத்திங்கரா கடவுள், அப்புறம் வந்து வராகி அம்மன், ப்ளஸ் வந்து ஆதிபராசக்தி அம்மன் என்ட்ரன்ஸில் இருக்கும். 3 அம்மனும் சேர்ந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அப்படின்னா ரொம்ப விசேஷம். இந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் ப்ளஸ் எலுமிச்சை பழமும் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க எல்லா பக்தர்களுக்கும். இப்போ நமக்கு வந்து வேண்டுதல் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே அம்மன் கோயிலில் வந்து அண்டா வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம பச்சை மிளகாவும் எலுமிச்சை பழமும் வாங்கி வந்து கொட்டி நம்மளுடைய வேண்டுதலை வந்துட்டு நிறைவேற்றிக்கலாம். இதில் வந்து 12 அமாவாசைன்னு சொல்லிட்டு இந்த வேண்டுதல் வந்து நம்ம வேண்டிட்டு ஒரு அமாவாசைக்கும் வந்து நம்ம இந்த வேண்டுதலை கொடுக்கலாம். பச்சை மிளகாவும் அந்த எலுமிச்சை பழமும். அது இல்லாமல் வந்து இங்கே வந்து சிவன் ஆலயமும் பக்கத்துலேயே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோமாதா வந்துட்டு படம் வரைஞ்சிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா எவ்ரி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 6 to 8 o'clock வந்துட்டு கோமாதா பூஜை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நம்மளால் முடிஞ்ச மாட்டு, இப்போ மற்ற கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசுமாடு 2 பசுமாடு அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பிரித்திங்கரா கோயிலில் வந்து 10 பசுமாடு இருக்குது. அந்த 10 பசுமாடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீவனம் எல்லாமே இங்கேயே இருக்குது. அது நம்மளால் வந்து முடிஞ்சதை வந்து வாங்கி நம்ம கையிலேயே வந்துட்டு கொடுக்கலாம். அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து சடனாக எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு. ஒருத்தவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்துட்டுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு அமாவாசை கூட நான் தவற விட்டதே கிடையாது. ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கால் உடஞ்சுதா அப்படின்ற கேட்குற நிலைமைக்கு மாறி நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு வந்து முழு சக்தி வந்து இந்த பிரத்திங்கரா கோயிலும் ப்ளஸ் வந்து வராகி அம்மன், இங்கே இருக்கிற 3 அம்மன்கள் தான் காரணம் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது பார்த்து பண்ணுறவங்களுக்கும் தாராளமாக வந்து நீங்கள் இந்த எம்கேபி நகர் கொடுங்கியூரில் வந்து வழிபடலாம். ஸோ இதுக்கு வந்து பலன் கம்பல்சரி இருக்கும். ஓம் வராகி அம்மன், ஆதிபராசக்தி அம்மன். பாரதி நகரில் இருக்க அமாவாசையெல்லாம் சுற்றி போட்டு அந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப பவரான கோயில். பிரித்திகா தேவி வந்து வராகி அம்மன் எல்லாம் வந்து 3 அம்மனும் இருக்குது. ரொம்ப பவரான தெய்வம். எல்லாரும் வந்து அம்மனோட அருள் பெறும். நன்றி, வணக்கம். எம்கே நகர் இந்த எல்லையில் அந்த அம்மா ஆதிபராசக்தி சக்தி வாழ்ந்தவங்க. அந்த அம்மா பிரித்திங்கா தேவிக்கு மிளகா வாங்கி போடுறோம்.
வராகி அம்மா எல்லாம் ஓம் நமச்சிவாயா இவங்கெல்லாம் சக்தி வாய்ந்தவங்க. இந்த எல்லைக்கு எல்லாம் வாங்க கும்பிடுங்க, நல்லா அருள் பெறுங்க. ஓம் சக்தி.